முகைதீன் தலைமையிலான ஆட்சி மலேசியாவில் கோவிட்டை விடவும் பயங்கரமாக இருந்ததாக பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்தாமலே சர்வாதிகார ஆட்சியை நடத்திய ஒரே பிரதமர் முகைதீன் யாசின் தான் என அவர் விமர்சித்தார். இப்படியான சர்வாதிகாரத்துவ தலைமையை கொண்டிருக்கும் பெரிக்கா தானை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது நாமே நமக்கான சர்வாதிகார ஆட்சியை அமைப்பதற்கு சமம் என்று ஹசான் கரீம் எச்சரித்தார். பாஸ் மற்றும் வெர்சாத்து கட்சியில் நாட்டை முறையாக நிர்வகிப்பதற்கான தலைவர்கள் இல்லை என்றும் அவர்களின் முக்கிய நிலைப்பாடு பிரிவினை மட்டும்தான் என்றும் ஹசான் கரீம் தெரிவித்தார். சரியான காரணமின்றி தனிநபரின் மொபைல் போன்களை போலீஸ் அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடியாது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அமலாக்க அதிகாரிகள் சட்டத்தின் எல்லைக்குள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒரு நபர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக உளவுத்துறை அறிவுறுத்துவது போன்ற தெளிவான அடிப்படையை காவல்துறை வைத்திருந்தால் அத்தகைய சோதனைகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் சரியான காரணம் இன்றி தங்கள் தொலைபேசியை சோதித்ததாக பொதுமக்கள் உணர்ந்தால் காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என்று அவர் கூறினார். எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்கள் பொதுவெளியில் பள்ளி சீருடையில் தகாத வார்த்தைகளை எழுப்பியும் மோட்டார் சைக்கிள்களை அபாயகரமாக செலுத்தியும் காணொலியாக வெளியிட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக மாராங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சோஃபியாம் ரெட்சுவாம் தெரிவித்தார். 15 முதல் 17 வயதுடைய 58 மாணவர்களை விசாரித்துள்ளதாகவும் 45 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 120 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் இன்றுடன் பள்ளிகளில் எஸ்பிஎம் தேர்வு நிறைவடையும் நிலையில் இது பல்வேறு பள்ளிகளில் தொடர்வதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்குமான நீர் பரிமாற்றத்தால் மலேசியாவுக்கு லாபம் இல்லாது இருந்தாலும் சிங்கப்பூர் சொல்வதையே மலேசியா கேட்கும் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார். ஜொகூரின் நீர்நிலைகளை பராமரித்து சுத்திகரிப்பு செய்து மலேசியாவிலேயே குடிநீர் தயாரிக்க முடியும். சிங்கப்பூருக்கு மூல நீரை கொடுத்து மீண்டும் குடிநீர் பெற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று மகாதீர் கூறினார். பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகியதும் மலேசியா சிங்கப்பூருக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதையும் மகாதீர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக பொது இடங்களையும் அரசு இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து அமைக்கப்பட்ட கூடாரங்களையும் பலகையிலான வீடுகளையும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நேற்று இடித்து தரைமட்டமாக்கியது. தலைநகரின் சாலையோர குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 4 கூடாரங்கள் இடிக்கப்பட்டதாக டிபிகேஎல் தெரிவித்துள்ளது. கூடாரங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் கூடாரம் பயன்பாட்டில் இல்லாததாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. லாரியில் கடத்தல் பொருட்களை கொண்டு செல்வதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட லாரியில் இருந்து 6,48,738 வெள்ளி மதிப்பிலான கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளந்தான் மாநில சுங்கத்துறை இயக்குனர் வான் ஜமால் அப்துல் சலாம் தெரிவித்தார். தானா மேரா பகுதியில் சந்தேகத்திற்குரிய லாரி சுற்றி வந்ததாகவும் லாரியின் பதிவு எண் ஸ்லாங்கூரின் லெம்பா கிளாங் என தெரிய வந்ததாகவும் லாரியை சுங்கத்துறையினர் சோதனையிட்டதில் லெம்பா கிளாங்கை சேர்ந்த 34 வயதுடைய கணவன் மற்றும் மனைவி இருவரும் கடத்தல் சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கிள்ளானில் உள்ள டோட்டோ என் கடையில் கும்பலாக சிலர் கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவல்துறை கைகலப்பில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு விசாரணை நடத்துவதாக வடகிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எஸ் விஜயராவ் தெரிவித்துள்ளார். டோட்டோ எண்கள் பெறுவதில் கைகலப்பு மூண்டதாகவும் கைகலப்பு தொடர்பாக இதுவரையில் எந்த ஒரு புகாரையும் காவல்துறையினர் பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காணொளியில் உள்ளவர்களை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களிடமும் கடையின் பாதுகாவலர்களிடமும் விசாரணை நடத்தவிருப்பதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN பேரா தெலுக்கிந்தான் கடையிலிருந்து 667 கிலோ சமையல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர்.
கட்டுப்படுத்தப்பட்ட மானிய விலையில் சமையல் எண்ணெயை விற்பனை செய்யாமல் அதிக விலையில் சமையல் எண்ணெயை விற்பனை செய்து வந்ததால் சம்பந்தப்பட்ட கடையிலிருந்து 667 கிலோ சமையல் எண்ணெயை பறிமுதல் செய்ததாக பேரா மாநில உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துறையின் இயக்குநர் டத்தோ கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் விலை அதிகரித்து சமையல் எண்ணெய் விற்கப்படுவதால் அரசாங்கம் வழங்கும் மானியங்கள் முறையாக மக்களை சென்றடைவதில்லை என்று அவர் தெரிவித்தார். நள்ளிரவு நேரத்தில் பொது இடங்களில் கும்பலாக கூடுவதை தவிர்க்கும்படி பத்துபகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சகாருல் அன்வார் முசாடாட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இரவு பத்துபகாட் நகர் சுற்றுப்புறத்தில் கும்பலாக நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் கும்பலை சோதனை மேற்கொண்டதில் 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 31 சம்மன்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நள்ளிரவு வரையில் அதிகமான இளைஞர்கள் பொது இடங்களில் கும்பலாக நின்று கொண்டிருப்பதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.